அவரை நாம் முழு இருதயத்தோடு துதிக்கும் பொழுது அவர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அருமையான சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் உறவாடும். ஆமென். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நம்ம சபையில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாம துதிக்க வந்திருக்கும் பொழுது அதே முகத்துல அதே புன்முறுவலோடு இருக்கணும். எங்கேயாவது ஆண்டவருடைய போட்டோஸ் ரொம்ப கோபமா இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். யாருக்காவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கொடூரமா அந்த மாதிரி ஏதாவது போட்டோ பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஏன்னா அந்த தேவன் ரொம்ப அன்பின் தேவன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அவரின் குரலை கேட்ட பின்னும் கலக்கமே. மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். கல்வாரின் மேட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ. கவலையே கலக்கமே கர்த்தரேசு அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் வரிகள் அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசு பார். அதான் நான் முதலே சொன்னேன். அவர் ரொம்ப அன்பான தேவன். நீங்க எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமாய் போனாலும் அந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர் உங்க கூடவே இருப்பார். ஏன்னா அந்த தேவன் உங்களுக்காக ஒருவேளை அநேக ஆயுதங்கள் எழும்பலாம். பிரியமானவர்களே, அநேகர் பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதா? நீங்க கடந்த காலத்துல ஒருவேளை எப்படியாக கூட இருந்திருக்கலாம். அந்த தேவன், நீங்கள் ஒருவேளை உண்மையில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனா தேவன் உண்மையில் ஒரு பிரியமானவர்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை, நீங்க தயவு செய்து சொல்லுகிறேன், மனிதர்கள் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து விடாதீர்கள். அது யாராக இருந்து கொள்ளட்டும். உங்கள் மனைவி, கணவன், தாய், தகப்பன், உறவு, உற்றார், சொந்த பந்தம், நண்பர்கள், யாராக இருந்து கொள்ளட்டும். நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை எங்க தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். சொல்லுமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உதவி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திடுங்க, உயர்த்தி செய்திடுங்க. என் நம்மையா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஆய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பிரதிபான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பிரதிபான நன்மைகளை தருவேன் சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நம்மைக்கா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே நான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரை அல்லாமல் நம்மளை உயர்த்த ஒருவராலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அந்த நம்பிக்கை உங்க மனசுல இருந்தா அவர் எங்க வைப்பாராம்? உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவுதான் காரியங்கள் செய்தாலும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போய்விடும் பிரியமானவர்களே. ஆனால் என் தேவன் நினைத்தால் வனாந்தரத்திலே வயல்வெளிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எங்கேயும் தேடி ஓடி போக வேண்டாம். உங்கள் கண் முன்னாலே அநேக வனாந்தரம் எவ்வளவு பசுமையா இருக்குது பாத்தீங்களா? நம்ம ஊர்ல இருக்கும்போது நம்ம அந்த பாலைவனங்களை பார்த்தது இல்லை. ஒருவேளை ஆலயங்களிலே செய்தி சொல்லும் பொழுது மாத்திரம் சொல்லுவார்கள், இஸ்ரவேல் வனாந்தரத்தை கடந்து போனார்கள். இப்போ உங்க கண் முன்னாடி இருக்குது, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பசுமையா வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில விரக்தியோ, உங்கள் வாழ்க்கையில வேதனைகளோ, கஷ்டமோ, ஒவ்வொரு காரியமும் மனிதர்களிடத்தை போய் புலம்பாதீங்க தயவு செய்து. உங்கள் முட்டிகள் எப்பொழுது தேய்கிறதோ அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முட்டிகள், உங்கள் கைகள், உங்கள் கண்கள் வானத்தை நோக்கி, என் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக போய் மனிதர்கள் முன்னால் போய் முட்டிட்டு மண்டிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது எதுவும் இல்லை,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு என் நோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு என் நோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, அம்மாவே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மா கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவேரையா, ஒரு மாற்றம் தருவேரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தேகம் தீர்ந்து போச்சா உங்களுக்கு? ரொம்ப ஆனந்தமாய் பாடினீங்கல்ல, கூடுமே எல்லாம் கூடுமே. இன்னும் உங்கள் இருதயத்தில் கலக்கம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பகுதி துதியின் வேளை ஆராதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. செய்திகளோ சங்கீதமோ இங்க இருந்து பார்க்கிறது. துதி மாத்திரம் எங்க போறது? ஹல்லேலூயா. எங்க போகுது? டைரக்டாட்டு. இந்த செய்திகள் உங்களுக்கு வருகிறது, ஆனா துதி டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் அப்பா கிட்ட போகுது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்கள் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. வலப்பக்கம் இடப்பக்கம் நீங்க பார்க்காதீங்க. அவரை மாத்திரமே, அவரை மாத்திரமே, அவரை மாத்திரமே. அந்த அன்பின் தேவனை நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு சேனை, ஒரு ராணுவ வீரர்கள் எப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வெறி, ஒரு வைராக்கியத்தில் கர்த்தரை துதிக்கணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவன் பார்த்துருவான், இவன் பார்த்துருவான்லாம் கிடையாது. இவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவானோ, அவன் என்ன சொல்லுவானோ, அந்த பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறவன் நாளைக்கு உங்ககிட்ட பேசாம கூட போய் விடலாம்.
பிரியமானவர்களே, அந்த அன்பின் தேவன் மாத்திரம் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார். கடைசி மட்டும் உன் தாயின் கருவறையில் இருந்து நீர் கல்லறைக்கு போகும் கடைசி நிமிடம் வரை என் தேவன் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை வலப்பக்கம் இடப்பக்கம் அங்க இங்க எங்கேயும் பாயாம வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தன் உள்ளம் கையிலே தூக்கி கொண்டு போவார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உன்னை உன் தாயின் கருவிலே உன்னை முன்குறித்தவன். நீ இன்ன பெயரோடு இந்த தேசத்திலே இப்படியாக இவர்களுக்கு பிள்ளைகளாக நீ பிறக்க வேண்டும் என்று முன்குறித்த தேவன். பிரியமானவர்களே, என் தேவன் உண்மை உள்ளவர். என் தேவன் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் தேவன் முன் குறித்ததை நடத்தி காட்டுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் இந்த இடத்திலே சும்மா கடந்து வரவில்லை. பிரியமானவர்களே, என் தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளங்கையில் உங்களை தாங்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் அவருடைய கிரீடத்தில் அலங்காரமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர. எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி. ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர. இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் கூடிடுவேன், என்னாலும் கூடிடுவேன். ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர, ஐயா ஸ்தோத்திர, இயேசையா ஸ்தோத்திர. இதுவரைக்கும் உங்களை காத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா பிரியமானவர்களே? எவ்வளவு நாள் உங்களை காத்துட்டு வந்திருக்கிறார் என் தேவன். அவர் உங்களை தன்னுடைய இரத்த கோட்டைகள் உங்களை மறைத்து பொல்லாத சக்திகளிடத்திலே உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே? அதனால நாம என்ன திரும்ப பண்ணணும்? அந்த இரத்த கோட்டைக்குள்ள நாம நுழைஞ்சிடணும். அதுக்கப்புறம் அருமையான பாடல் சொல்லுது. என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? கொஞ்சம் சொல்லுங்களேன். இரத்த கோட்டைக்குள்ள நாம் நுழைஞ்சினா என்ன பண்ணுது? வெற்றி. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும்
பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் செய்யாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் செய்யாது. இம்மட்டும் உதவின எபிரேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிரேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட தேவன் பெரியவரே. எந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் செய்யாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலோ அதாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டே, அழைத்து சேர்த்துக் கொண்டே, அதாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டே, அழைத்து சேர்த்துக் கொண்டே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதையும் அழுகாது, எந்த தீங்கும் செய்யாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் செய்யாது. தேவனை ஒளியும் கேட்குமாவா, யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் கேட்குமாரா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனாரா, யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனாரா, யாருக்கு பயப்படுவேன். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும். தாயின் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாயின் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்யுங்கள். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்யுங்கள். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் நீங்காது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அழுகாது, எந்த தீங்கும் தேடாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாதோ கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாதோ கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்துக்கொண்டே, என்னை அநாதி சேகத்தால் இழுத்துக் கொண்டே, இழுத்து அடைத்துக் கொண்டே.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நாங்கள் உமது இரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக் கொண்டோம், எங்களை நாங்கள் உமது இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொண்டோம். எங்களுடைய வாழ்வில் எந்த தீங்கும் எந்த அந்தகார சக்திகளும் எங்கள் ஒரு பிள்ளைகள் மேலும் கை போடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனினை போல எங்களை தேற்றுகிறீர்கள், அநாதி சிநேகத்தால் எங்களை காத்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. அந்த அன்பின் தேவனுக்காய் நாம் என்னத்தை செய்ய போகிறோம் பிரியமானவர்களே? அந்த அன்பின் தேவனுக்காய் நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? அந்த தேவன் நம்மளை ஒருபொழுதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உங்களை அணைத்துக் கொண்ட தேவனுக்காய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய அண்டையிலே நாம் அருகிலே ஒருவோடு கூட உறவாட வேண்டும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாது கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். உண்மை மனதுட ஆராதி பேரும் உண்மை மனதுட நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிறோம். சொல்லுவோமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை கூட ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஏன் அவரை நேசிக்கணும் தெரியுமா? பெற்ற தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் இடையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் தள்ளுகையில், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பேரை, நீ என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, வளர்த்தீரி வளவாக உம் நாமம் மகிமைக்காக, வளர்த்தீரே வளவாக உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன்,
உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உறவாடுவாராக. ஆமென்.